திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால் திடீர் திருப்பமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருப்பதாக NCPI அதிகாரிகள் மற்றும் CBI துறையினர்கள் கூறிய அறிவிப்பால் ஒட்டுமொத்த திமுகவினரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். காரணம், ரியல் எஸ்டேட்டில் ஜாபர் சாதிக் அவர்கள் அதிக முதலீடு செய்வதாகவும், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் G2 நிறுவனத்தின் CEO-வாக இருக்கக்கூடிய நிலையில் ரியல் எஸ்டேட் நிறுவனமான G2 நிறுவனத்தில் அதிகமான முதலீடு செய்திருப்பதாக ஜாபர் சாதிக் அவர்கள் நேற்று இரவு முழுவதும் நடந்த விசாரணையில் ஜாபர் சாதிக் அவர்கள் அனைத்து உண்மைகளையும் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் பாகிஸ்தானிற்கு தப்பி செல்வதற்காகத்தான் ராஜஸ்தானுக்கு சென்றேன் என்ற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சி என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தமிழக காவல்துறையினர்கள் கண்ணில் படாமல் தான் ராஜஸ்தான் வரை சென்றாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்படுவதோடு மட்டுமல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகமே ஜாபர் சாதிக் அவர்களை மறைமுகமாக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு அழைத்து சென்றிருப்பதாகவும், அவரது பையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் செல்வதற்கான பணங்கள் மற்றும் ஐடி கார்டுகள் சிலவற்றையும் கைப்பற்றியிருக்கிறது NCPI அதிகாரிகள். அதில் திமுகவின் முக்கியமான நபர்களின் ஐடி கார்டுகளும் தற்பொழுது அவர்களது விசிட்டிங் கார்டுகளும் இருந்ததால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ராஜஸ்தான் வரை சென்றிருப்பதாகவும் தற்பொழுது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு முழுவதும் நடந்த விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களுக்கும் எனக்கும் பண ரீதியாக தொடர்பு இருக்கிறது என்றும், எனது பணங்கள், அதாவது போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்ட அனைத்து பணங்களையும் முதலீடு செய்வதற்காக சினிமா திரைப்படங்களிலும் தற்பொழுது ரியல் எஸ்டேட்டிலும் தான் அதிகமான முதலீடு செய்திருக்கிறேன் என்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியுள்ளார். ரியல் எஸ்டேட் என்பது G2 நிறுவனத்தில் செய்ததாகவும், படங்கள் என்றால் திரைப்படத்தை இயக்கிய நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்கிய மங்கை திரைப்படத்தை தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில்தான் குடும்பமே, ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமே அடுத்து டெல்லிக்கு தூக்குவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறது. இது கூட தெரியாமல் திமுகவினர்கள் எங்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை பாஜகவினர்கள் பரப்பினால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு அவதூறு வழக்குகளை யார் பரப்பினாரோ அவர்கள் மீது தொடங்குவோம் என்று திமுகவினர்கள் நன்றாக ஜாபர் சாதிக் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதும் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கோபாலபுர குடும்பமே கிட்டத்தட்ட சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதுதான் 5 ஆண்டுகால சாதனை என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கோபாலபுர குடும்பத்திற்கு என்ன தண்டனை கொடுத்தால் மற்றவர்கள் போதைப் பொருள் கடத்தல் செய்வதற்கு யோசிப்பார்கள் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்க. நமது சேனலில் இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.